அனைத்து உறவுகளுக்கும் வணக்கம். நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருப்பது IPL 2025 ஆண்டு சுற்றுப் போட்டிகளின் 20வது போட்டியாக RCB மற்றும் மும்பை இந்தியன்ஸ் அணிகளுக்கு இடையிலான போட்டியானது மும்பை இந்தியன்ஸ் அணியினுடைய சொந்த மைதானத்திலேயே இடம்பெற உள்ளது. இந்த போட்டிக்காக களமிறங்கிக் கொள்ளப் போகின்ற RCB மற்றும் மும்பை இந்தியன்ஸ் ஆகிய இரண்டு அணிகளுடைய பலவீனங்கள் எவ்வாறு அமைய பெற்றிருக்கின்றது என்பது தொடர்பாகவும் மற்றும் இந்த போட்டியிலே எந்த அணியினர் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் அமைந்திருக்கின்றது என்பது தொடர்பாகவும் நாம் முழுமையாக பார்க்கக்கூடியதாக காணப்படும். அதன் அடிப்படையில் பார்க்கின்ற சந்தர்ப்பத்தில் இந்த IPL 2025 ஆண்டு சுற்றுப் போட்டிகளை பொறுத்தவரையில் RCB அணியானவர்கள் 3 போட்டிகளில் விளையாடி 2 போட்டிகளில் வெற்றியினையும் ஒரு போட்டியிலே தோல்வியினை தழுவியிருக்கின்றார்கள். அதிலும் அவர்கள் இறுதியாக விளையாடிய போட்டியிலே தோல்வியினை தழுவியிருப்பதன் அடிப்படையில் இந்த போட்டியிலே கட்டாயம் அவர்கள் வெற்றி பெற்றாக வேண்டும் என்கின்ற ஒரு நிலையில் அவர்கள் காணப்பட்டார்கள். அதே போன்று மும்பை இந்தியன்ஸ் அணியினை பார்க்கின்ற சந்தர்ப்பத்தில் மும்பை இந்தியன்ஸ் அணியினர் இதுவரை 4 போட்டிகளிலே விளையாடி வரும் ஒரு போட்டியில் மட்டுமே வெற்றியினையும் 3 போட்டிகளிலே தோல்வியினை தழுவியிருப்பதன் அடிப்படையில் கட்டாயம் இந்த போட்டி வெற்றி பெறுவதன் மூலமாக பிளே ஆஃப் சுற்றுக்கு செல்வதற்குரிய வாய்ப்பினை அதிகரித்துக் கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் இருப்பதன் அடிப்படையில் இந்த போட்டியானது இந்த இரண்டு அணிகளுக்கும் மிக முக்கியமான போட்டியாக காணப்பட்டது. எனவே இந்த போட்டியில் எந்த அணியினர் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் காணப்பட்டது என பார்க்கின்ற சந்தர்ப்பத்தில் இந்த இரண்டு அணிகளுடைய கடந்த கால பெறுவர்களை பார்க்கின்ற வழியிலே இந்த இரண்டு அணிகளும் இதுவரை ஒன்றுடன் ஒன்று 35 போட்டிகளிலே விளையாடியிருக்கிறார்கள். அவர் விளையாடப்பட்ட 35 போட்டிகளிலே 21 போட்டிகளில் மும்பை இந்தியன்ஸ் அணியினர் வெற்றியினையும் RCB அணியினர் வரும் 14 போட்டிகளில் மட்டுமே வெற்றியினை பெற்றிருக்கின்றார்கள். அதே போன்று கடந்த 3 வருடங்களிலே இந்த இரண்டு அணிகளும் 4 போட்டிகளிலே விளையாடி அதில் 2 அணிகளும் தலா 2 போட்டிகளிலே வெற்றியினை பெற்றிருக்கின்றார்கள். இருப்பினும் கடந்த IPL 2024 ஆண்டு சுற்றுப் போட்டிகளிலே இந்த இரண்டு அணிகளும் ஒரு போட்டியிலே விளையாடி அந்த ஒரு போட்டியிலும் மும்பை இந்தியன்ஸ் அணியினர் வெற்றியினை பெற்றிருப்பது இந்த இடத்திலே மும்பை இந்தியன்ஸ் அணியினருக்கு ஒரு சாதகமான ஒரு விடயமாக அமைந்திருக்கின்றது. அதனை விடுத்து மிகப்பெரிய ஒரு சாதகமான விடயமாக மும்பை இந்தியன்ஸ் அணியினருக்கு இந்த போட்டி நடைபெறுகின்ற மைதானம் அவர்களுடைய சொந்த மைதானமாக காணப்பட்டது. இந்த மும்பை வான்கடை ஸ்டேடியத்திலே இதுவரை இந்த RCB மற்றும் மும்பை இந்தியன்ஸ் ஆகிய இரண்டு அணிகளும் 11 போட்டிகளிலே விளையாடி அந்த 11 போட்டிகளிலே 8 போட்டிகளில் மும்பை இந்தியன்ஸ் அணியினர் வெற்றியினையும் வெறும் 3 போட்டிகளில் மட்டுமே RCB அணியினர் வெற்றியினை பெற்றிருப்பதன் அடிப்படையில் பார்க்கின்ற சந்தர்ப்பத்தில் அது மும்பை இந்தியன்ஸ் அணியினருக்கு சாதகமாகவும் இந்த RCB அணியினருக்கு பாதகமாகவும் காணப்பட்டது. எனவே கடந்த கால பெறுவர்கள் சமீப கால பெறுவர்கள் மற்றும் இந்த போட்டி நடைபெறுகின்ற மைதானத்தினுடைய தன்மைகள் மும்பை இந்தியன்ஸ் அணியினருக்கு சாதகமாகவும் RCB அணியினருக்கு சற்று பாதகமாகவும் அமைந்திருக்கின்றது. இருப்பினும் மிகப்பெரிய தாக்கம் இந்த இரண்டு அணிகளும் அமைத்துக் கொள்ளப் போகின்ற பிள்ளைங்களவனை வைத்துக் கொண்டுதான் காணப்பட்டது. அதற்கமைய பார்க்கின்ற சந்தர்ப்பத்தில் இரண்டு அணிகளுடைய பிள்ளைங்களவனும் பந்து வீச்சு துடுப்பாட்டம் என்பவற்றிலே மிக பலமான ஒரு அணியாகவே காணப்பட்டது. இருப்பினும் மும்பை இந்தியன்ஸ் அணியினுடைய தொடர் தோல்வியின் காரணமாக அவர்களுடைய பிள்ளைங்களவன் பலமானதாக காணப்பட்டாலும் அவர்களுடைய வீரர்களுடைய பெறுவர்கள் இன்று வரை சிறந்த முறையில் கிடைக்கப்பெறவில்லை என்பதன் அடிப்படையில் அது மும்பை இந்தியன்ஸ் அணியினருக்கு மிகப்பெரிய ஒரு பலவீனத்தன்மையை ஏற்படுத்தியிருப்பதோடு தொடர்ச்சியான அணி வீரர்களுடைய மாற்றங்கள் கூட இந்த இடத்திலே மும்பை இந்தியன்ஸ் அணியினருக்கு ஒரு பலவீனத்தன்மையை ஏற்படுத்தியிருக்கின்றது. ஆனால் RCB அணியினை பொறுத்தவரைகள் அவர்கள் உறுதியான ஒரு பிளேயிங் 11 கட்டமைப்பினை வைத்திருக்கின்றார்கள். தொடர்ச்சியாக அதே வீரர்களை பயன்படுத்திக் கொள்வதும் அந்த வீரர்களுக்கு மிகச்சிறந்த முறையில் ஊக்கமளிப்பதும் இந்த இடத்திலே RCB அணியினுடைய பிளேயிங் 11 பலமாக்கி இருக்கின்றது என்பதுதான் எனது எண்ணமாக காணப்பட்டது. எனவே மும்பை இந்தியன்ஸ் அணியினுடைய பிளேயிங் 11 பலமானதாக காணப்பட்டாலும் அதைவிட RCB அணியினுடைய பிளேயிங் 11 தற்போது கட்டமைக்கப்பட்டதாகவும் உறுதியானதாகவும் இருப்பதன் அடிப்படையில் என்னை பொறுத்தவரை இந்த போட்டியிலே RCB அணியினர் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் அமைந்திருக்கின்றது என்பது எனது எண்ணம். இது தொடர்பான தங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் தெரிவித்துக் கொள்ளுங்கள். மற்றும் இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.